ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நான் இன்றைக்கி மதியம் லஞ்சு என்ன செய்ய போகிறேன் அதை தான் பார்க்க போகிறேன் வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் தான் வைக்க போகிறேன். நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, சாம்பாருக்கு தேவையானது முருங்கைக்காய், மாங்காய், கேரட்டு, முள்ளங்கி, இதுதான் போட்டு வைக்க போகிறேன் காய். இப்போ பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. அதையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டாலும் அதிலே போட்டாச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போதும், அதிகமாக போட மாட்டேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சின்ன லைட்டாக போட்டுக்கலாம். பருப்பு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான லைட்டாக ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ குக்கர் 5 விசில் வந்துடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நான் அரிசி எடுத்துருக்கேன் 1/2 கிலோ. அதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு அதை அலசிக்கலாம். 2-3 தடவை அலசிக்கலாம். ஒரு 3 தடவை தண்ணியில் வச்சுக்கலாம். அலசலுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல்லாக வச்சுட்டோம். இப்போ இதையும் அடுப்பில் போட்டுக்கலாம். அடுத்து அது நல்லா வேகட்டும். ஒரு குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு குண்டாவில் ரைஸ் போட்டிருக்கேன். சாதம் கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடலாம். இப்போ சாதம் பார்ப்போம். சாதம் வந்துடுச்சு. சாதம் நல்லா வந்துடுச்சு. அதை வடித்து விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வச்சுக்கலாம். கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா வரப்போட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அவரைக்காவை போட்டுக்கலாம். கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றோம்னா எண்ணெயிலே வதங்கலாம். நல்லா அவ்வளோதான். சிம்மில் வச்சுக்குவோம். அப்போ தான் நல்லா காய் வதங்கும். வடிச்சிடலாம். அவ்வளோதான். சாம்பார் வைக்கலாம். சாதம் வடிச்சிட்டேன். எடுத்துடலாம். நிறுத்திடலாம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சாம்பார். அவரைக்காய் நல்லா வறந்துடுச்சு. இது பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சாம்பார் பாத்திரலாம் ஓப்பன் பண்ணிட்டோம்.
ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. உப்பு போட்டு நல்லா மசிஞ்சிக்கலாம். இது நல்லா வெந்துச்சு, அதனால் மசாலாம் போட தேவையில்லை. அவ்வளோதான். வானல் வச்சுருக்கேன் சாம்பார் தாளிக்க. நல்லா காஞ்சிச்சு. சாம்பார் தாளிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு, லைட்டாக வெந்தயம் கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். குக்கரில் வச்சு ஊற்றிக்கலாம் சாம்பார். சாம்பார் ரெடி. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இது ஒரு கொதி ஒன்று சாம்பார் பொடி போட்டுடலாம். லைட்டாக கொதி வருது, சாம்பார் பொடி போட்டுடலாம் தேவையான அளவு. அவ்வளோதான். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக. நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். இன்னும் லைட்டாக கொதி வச்சு எடுத்துகிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பளம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. அப்பளம் போட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சி. சாம்பார் சாதம், அவரைக்காய் பொரியல், அப்பளம். இப்போ சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.